அதற்கு அடுத்ததாக சேலத்தில் ஆங்கில புத்தாண்டை ஒட்டி கேக் வாங்க பேக்கரி கடைகளில் மக்கள் குவிந்திருக்கிறார்கள். கூடுதல் தகவல்களோடு செய்தியாளர் கோகுல் இணைகிறார். கோகுல், என்னென்ன மாதிரியான கேக்கெல்லாம் தயாரிக்கப்பட்டிருக்கு? மக்கள் எந்த அளவுக்கு உற்சாகமா இருக்காங்க? சேலத்தை புத்தாண்டை வரவேற்கும் விதமாக தேவாலயங்கள், நட்சத்திர விடுதிகள் மற்றும் பெட்ரோல் பங்கு, பேக்கரிகள், இனிப்பு கடைகள் உள்ளிட்ட பல்வேறு வணிக நிறுவனங்களிலும் வண்ண மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு புத்தாண்டை வரவேற்கும் விதமாக அங்கங்கு பல கடைகளில் ஒலிபெருக்கிகள் அமைத்தும் பாடல்களை ஒலிபரப்பி புத்தாண்டை வரவேற்கும் விதமாக கொண்டாட ஏற்பாடு செய்யப்பட்டு வருகிறது. அதே நேரத்தில் பொது இடங்களில் இரவு 12 மணிக்கு எங்கும் புத்தாண்டு கொண்டாட முடியாத ஒரு சூழ்நிலையில் பெரும்பாலான மக்கள் தங்கள் வீடுகளிலேயே புத்தாண்டை கொண்டாட திட்டமிட்டிருக்கிறார்கள். இதற்காக கேக் வாங்குவதற்காக அனைத்து பேக்கரிகளிலும் கூட்டம் அலைமோதுகிறது. குறிப்பாக சேலம் மத்திய பேருந்து நிலையம் அருகில் இருக்கக்கூடிய ஒரு நம்ம பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இந்த காட்சியில் இருக்கக்கூடிய ஒரு பேக்கரியில் ஏராளமான பொதுமக்கள் முண்டியடித்துக் கொண்டு அங்கு கேக் வாங்கக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது. அந்த கடையில் இருந்து தொடர்ந்து அவர்களுக்கு கேக் எடுத்துக் கொடுக்குவதில் அந்த பணியாளர்களும் கடுமையான சிரமத்திற்கு ஆட்பட்டிருக்கிறார்கள். பொதுமக்கள் ஒரு தள்ளுமுள்ளு ஏற்படக்கூடிய வகையிலே கூட்டம் அலைமோதி கொண்டிருக்கிறது. அதே போல இந்த கடையில் வாடிக்கையாளர்களுக்கு எல்லாம் இலவசமாக பலூன் கொடுத்து பொதுமக்களை கவர்ந்து வருகிறார்கள். இது போலவே பல்வேறு பேக்கரிகளிலும் இனிப்பு கடைகளிலும் கூட்டம் அலைமோதுகிறது. எனவே இது குறித்து இந்த கேக் வாங்கக்கூடிய மக்கள் கூறும் பொழுது சரியாக 12 மணிக்கு அவர்கள் இல்லத்திலேயே கேக் வெட்டி இந்த புத்தாண்டை வரவேற்று குடும்பத்தோடு கொண்டாடுவதாக தெரிவித்திருக்கிறார்கள். ஸ்ரீராம், கண்டிப்பா கோகுல், சேலத்தில் இருக்கக்கூடிய புத்தாண்டு கொண்டாட்டங்கள் தொடர்பான விவரங்களை கொடுத்தீங்க. அதே போல கோவை, புதுச்சேரி, சென்னையிலிருந்து பல்வேறு செய்தியாளர்களும் விவரங்களை கொடுத்தாங்க. அனைவருக்கும் நன்றி.